தேமதுர தமிழ் மொழியில் அருள்ஞான நூல்கள் மிகவும் சொற்பமாகும். ஞான நூல்கள் குறைவாக காணப்பட்டாலும் கருத்தின் ஆழத்துக்கோ பொருள் நிறைந்த செறிவிற்கோ பழக்க பயனுக்கோ குறைவு ஒன்றுமில்லை. அத்தகைய ஞான நூல்களில் ஒன்றுதான் நாம் தொடர் நிகழ்வாக பார்த்து கொண்டிருக்கும் அவ்வை பிராட்டியினுடைய விநாயகர் அகவல். எளிய நடைமுறையில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ் சொற்களை அங்கெங்கே அமைத்து பாடியுள்ளார் அவ்வை பிராட்டி. அப்படிப்பட்ட தேன் தமிழில் கருத்தாளம் பொதிந்த விநாயகர் அகவல் பாடலில் வரிக்கு வரி உள்ள ஒவ்வொரு சொற்களுக்கும் பரந்திருக்கு உங்களின் ஆழ்மனதில் பதிய வேண்டும் என்பதற்காகவே நான் விநாயகர் அகவலை 2 வாரமாக வழங்கி கொண்டு பார்க்க போனோம். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு எழுந்தருளி தானே எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலைந்தும் எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உள்ளந்தனில் புகுந்து. இந்த 5 லைன்ல இப்பொழுது என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம அந்த சொல்ல மட்டும் எடுத்துக்கிறோம். இப்பொழுது என்றால் என்ன அர்த்தம்? இத்தருணத்திலேயே. இது எதனால இப்பொழுதே நீ எனக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்றாருன்னா எதனால ஆட்கொண்டு எனக்கு தந்தருள வேண்டும் நாயகன் சொல்லி இப்பொழுதே என்ற அந்த வார்த்தையை எதுக்காக போடுறான்னு கேட்டேன்னா, இந்த ஔவையார் தான் கண்ட காட்சி உங்களுக்கு தெரியும், ஞானத்தால் பெற்ற காட்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தடவை நினைப்பூர்வமா. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனளித்த அந்த வெள்ளை யானையிலும் சேரமான் பெருமான் நாயனார் அதே சிவனளித்த அந்த வெள்ளை குதிரை மேலும் தங்கள் பிறவி முடித்து சிவனடி சேர திருக்கைலாய மலை நோக்கி சென்றிருப்பதை இந்த அவ்வை பார்க்க. இத்தருணத்திலேயே இச்சனம் அந்த காட்சியை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்களுக்கு முன்னாடி போய் நான் அந்த சிவ கைலாய மலையை நான் அடைய வேண்டும் என்று அவசரமாக அந்த விநாயகர் அகவலை பாடிக்கொண்டு இருக்கிறார். அதை பார்த்த உடனே விநாயகர் பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா நேரடியாக உணர்த்துகிறார் அவ்வை பிராட்டிக்கு. ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா ஏன் நல்ல இந்த பாடலை நல்ல தமிழில் அழகாக பாடிக்கொண்டிருக்கிற அவ்வை என்பதை அறிந்து, அவ்வையே அவசரம் கொண்டு பாட வேண்டாம், உன் தேனமுத தமிழால் பாடும் இந்த அகவலை நான் உள்ளம் குளிர ரசித்துக் கொண்டிருக்கிறேன். விரைவாக பாட வேண்டிய அவசியம் என்ன தேவையா? அந்த அவசரம் தேவையில்லை. நிறுத்தி நிதானமாக பாடு. நீ என்ன நினைத்து இந்த பாடலை பாடுகின்றாயோ அதை உனக்கு நான் கொடுக்கிறேன். உன்னுடைய தமிழை நான் ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சொல்லுகிறேன். நிறுத்தி நிதானமாக பாடு அப்படிங்கும்போது அந்த வார்த்தையை இது பண்றாங்க. மொத்தமா அந்த இப்பொழுது அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் அம்சம் என்னன்னா, என்ன நினைத்து கேட்கின்றாயோ அதை உனக்கு நான் விரைவில் அருள் செய்வேன். அடுத்த வரி பாத்தீங்கன்னா, என்னை ஆட்கொள்ள வேண்டி என்னை உன் அடிமையாக்கி நான் வேண்டுகின்றவற்றை அருள் புரிய வேண்டும் என்பதற்கு இந்த வார்த்தை என்னை ஆட்கொள்ள வேண்டி. இதனுடைய பொருள் அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் உனக்கு அருள் புரிகிறேன் என்று சொன்னால் அன்பும் கருணையும் உடைய உனக்கு நான் அருள் புரிகிறேன். இங்கே அன்பு என்றால் தெரிந்தவர்களுக்காக செய்வது, அருள் என்பது தெரியாதவர்களுக்காக செய்வது. இதுதான் அன்பும் கருணையும். அதை புரிஞ்சுக்கணும். தாயாய் எனக்கு தான் எழுந்து அருளி. இந்த தாயாய் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அன்பும் கருணையும் தன்னகத்தே வைத்திருப்பவள் தாய். அன்னையாக இருந்து அன்பும் கருணையும் அனைவருக்கும் காட்டுபவள். இந்த தாயாய் உள்ள அந்த அன்பும் கருணையும் கொண்டு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி விட்டுட்டு அடுத்தது என்ன சொல்றான, எனக்கு இந்த ஏழைக்கு தான் எழுந்து அப்படின்னா என்ன வேண்டும் என்பதை யாரும் எடுத்து சொல்லாமல் தானாகவே முன் செய்யக்கூடியவள் தாய். அதனால என்ன சொல்றேன்னா, எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன நினைச்சு இந்த விநாயகர் அகவலை உன்னிடம் பாடுகிறேனோ அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம், அது என்ன வேண்டும் எனக்கு என்பதை நீ அறிவாய். அதை அறிந்து நான் வாங்குவதற்கு முன்னால் ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு தானாக அமுதூட்டி அவளை அன்பும் கருணையுமாக காட்டி வளர்க்கிறார்களோ அதே மாதிரி தானாக நீ எனக்கு அருள வேண்டும் என்பது பொருள். மாயா பிறவி மயக்கம் அறுத்து. இந்த மாயா பிறவி மயக்கம் அறுத்துங்கிறது ஒரு அருமையான வார்த்தை. பார்க்கறதுக்கு எளிமையாக தான் இருக்கு இல்லையா?
ஒரு லேச மாயான்னா மாயா, பிரவி, மயக்கம் மறுத்துனா மயக்கம், இந்த மயக்கத்துல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிருவோம். ஆனா உள்ளார்ந்த அர்த்தத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். அதுல எல்லாம் மாயா என்று சொல்லுகின்ற அந்த பொருளுக்கு என்றும் மறையாத, என்றும் முடிவில்லாத பெரும் பிறவியின் மாய நிலைன்னு அர்த்தம். பிறவின்னா உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், அவதரித்தல். மயக்கம் அப்படின்னா இந்த பூலோகத்தில், இந்த புவியில் மனிதனாக பிறவி எடுத்து மும்மலம் எனப்படும் ஆணவம், கண்மம், மாயை என்ற நிலை கொண்டு புலன்வெளி இன்பம் என அத்துன்பத்தில் உழன்று மீளா துயரத்தில் தவிர்ப்பதுதான் மயக்கம் அப்படிங்கிறது. மயக்கம் என்னும் மாய வளைம்பானுங்க மகான்கள். இதை அடக்குவதற்கு சித்தர்கள், மகான்கள் அனைவருமே புலனடக்கம் ஒன்றையும் வழிப்படுத்தி அது எப்படி செய்ய வேண்டும், அந்த புலனடக்கத்தை எப்படி நாம் அதன் மூலமாக அந்த ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்ற பல வழி உள்ளனர். மனம் அடங்கினாத்தான் புலன் ஐந்தும் அடங்கும். சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க அல்லாருக்கு வாயேன் பராபரம் என்பவர் ஒரு சித்தர் பாடல்ல. மயக்கம் தரும் புலன்களை ஆள்வது மனமே. மனம் தெளிந்தால் புலன்கள் அடங்கிவிடும். அந்த மயக்கத்தை தெளிவதற்குத்தான் நம்ம புலன்களை எப்படி அடக்க வேண்டும் என்பதுதான். நம்ம விநாயகர் அகவல் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே புலன்களை அடக்க வேண்டும் என்பதுக்குத்தான் இது எல்லாம். இன்னொன்னு அடுத்தது பிறவி மயக்கம் அறுத்து. இந்த பிறவி மயக்கம் அறுத்துங்கிற வார்த்தைக்கு எப்பொழுதுமே மகான்கள்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு தடவை நான் பிறவி எடுத்து விட்டேன் என்றால் அந்த பிறவி எனக்கு மறுபிறவி இருக்கவே கூடாது என்பதுதான் இறைவனிடம் வேண்டுவார் அம்சம். அந்த வரியினுடைய அம்சம் பாத்தீங்கன்னா, மாயையினுடைய வேருடன் அறுத்து, அந்த மாயையை அடியோடு அறுத்து எரிய வேண்டும் விநாயக பெருமானே அப்படின்னு தான் இதனுடைய அம்சம், அந்த வரியினுடைய பிறவி மயக்கம். இன்னொரு இடத்துல அந்த அடுத்த வரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருந்திய முதலைந்தும் எழுத்தும் தெளிவாய் அப்படிங்கிறாரு. திருந்திய முதல் எழுத்தும் தெளிவாய், முதலைந்தும் எழுத்தும் தெளிவாய். திருந்திய என்று சொன்னாலே செம்மையாக்கப்பட்ட, சீராக்கப்பட்ட. முதல் ஐந்து அப்படின்னா அது ரெண்டா பிரிக்கணும், முதல் பிளஸ் ஐந்து. முதல்னா அந்த முதல் ஐந்துங்க ரெண்டா பிரிச்சு அந்த முதலுக்கு அர்த்தம் பார்க்கும்போது முற்பட்டதுன்னு அர்த்தம். முதல் அப்படின்னா முற்பட்டது. இன்னொரு அர்த்தம் என்ன அது எடுத்துக்கலாம்னா, வேதத்துக்கு முற்பட்டதுன்னு எடுத்துக்கலாம். முற்பட்ட மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மந்திரம்? 5 எழுத்தும். பொதுவாகவே 5 எழுத்தும்னா எல்லாமே சிவாய நமச்சிவாய இந்த மாதிரிதான் போடுவாங்க. ஆனா அந்த இடத்துல இது அர்த்தம் இல்ல. 5 எழுத்தும் என்பது பிரணவ 5 எழுத்துக்களை குறிக்கிறது, ஓங்கார 5 எழுத்துக்களை குறிப்பது. அந்த பிரணவம் என்று சொல்லப்படுகிற அந்த பிரணவத்தை நம்ம பிரிச்சு எழுதுனா அதனுடைய பொருள் என்னன்னா, ஓம் என்ற வார்த்தை தான் பிரணவ மந்திரம். அது எல்லாத்துக்கும் தெரியும். பிரணவ மந்திரம் என்பது ஓம் என்று ஒலிக்கின்ற அந்த மந்திரம். அந்த ஓம் நம்ம பிரிச்சு எழுதணும்னா, ஆ அதாவது அகரம், ஊ என்று சொல்லப்படுகிற உகரம், மா என்று சொல்லப்படுகிற மகரம். அகர எழுத்து, உகர எழுத்து, மகர எழுத்து. ஆ ஊ இம். இந்த மூணையும் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கடைசியில ஓம் என்ற அந்த சப்தத்தை தான் அது கொடுக்கும். அதான் இந்த 3 அச்சரங்களும் அதில் அடங்கி உள்ளன. ஆ என்பது சிவனை குறிக்கும், ஊ என்பது சக்தியை குறிக்கும், இம் என்பது மயக்கத்தை குறிக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த இதுல சித்தர்கள் இதை எப்படி கொண்டு போவான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆ என்ற நிலையை எதுக்கு குறிப்பிடுவாங்கன்னா, அதுல ஒரு மந்திரத்துல சொல்லுவாங்க, அந்த எழுத்த சுவாதிஷ்டானத்துக்கு ஆ என்று உச்சரிக்கிற ஒரு மந்திரத்தை கொடுப்பாங்க சித்தர்கள். அதே மாதிரி ஊ என்பது நாபி கமலத்துக்கு உண்டான மந்திரத்தை கொடுப்பாங்க. மா என்ற மகரத்துக்கு சித்தர்கள் இதயம் என்ற மந்திரத்தை கொடுப்பாங்க. ஆக அகரம், உகரம், மகரம், பிந்து. பிந்துன்னா கண்டத்தில் இருக்கிற பிந்து, கண்டம். அதாவது கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்சரத்தை பிந்தும்பாங்க. புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நாதத்தையும் அதை ஒரு எழுத்துல குறிப்பிடுவாங்க. அப்ப அகரம், உகரம், மகரம், பிந்து, நாதம், இந்த 5 சேர்ந்த எழுத்து தான். இந்த 5 எழுத்து தான் சுழுமுனை நாடி வழியாக எப்பொழுதுமே அது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த நிலையத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, செம்மையாக்கப்பட்ட முதல் 5 எழுத்துக்களும் அப்படிங்கிறாங்க அந்த மந்திரம்.
செம்மையாக்கப்பட்ட முதல் 5 எழுத்துக்களையும் அந்த நிலையிலிருந்து எனக்கு அதை தெளிவாய் உணர்த்துங்கிற அந்த இதை அந்த பிரணவ மந்திரத்தை எனக்கு தெளிவாய் என்னுடைய உள்ளத்தில் சந்தேகம் எதுவும் இல்லாத அளவுக்கு, ஏன்னா இதுக்கு பற்பல பொருள்கள் எடுத்துக்கலாம், நிறைய விளக்கம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கும் பொழுது விநாயக பெருமானே என்னுடைய உள்ளத்தில் எனக்காக இந்த 5 எழுத்தினுடைய மந்திரத்தினுடைய இருக்கின்ற அந்த நான் படுகின்ற அந்த சந்தேகத்தை எனக்கு ஐயம் தெளிவுபட சந்தேகங்களை அறுத்து எனக்கு அந்த சந்தேகங்களை எல்லாம் தெளிவாக சொல்லி புரியும்படி சொல்லி எனக்கு அந்த சந்தேகங்களை தீர்க்குமாறு வேண்டுகிறேன் விநாயக பெருமானே அப்படின்றது. அடுத்த வரி என்னவது? பொருந்தவே வந்தன் உள்ளந்தனில் புகுந்து, பொருந்தவே வந்தென் உள்ளத்தில் புகுந்து. ஏன் உள்ளத்துல புகுந்து நீ செய்யுங்கிறது சாதாரண வார்த்தை, ஆனா அதை நம்ம உள்ள போகணும்னா அதனுடைய பொருள் பாருங்க. பொருந்தவே என்பது அதற்கு தக்கவாறே என்று பொருள். வந்தென், அந்த வந்தென்ங்கிறது 2ஆ பிரிக்கணும். வந்து என்னுடைய உள்ளம் தனில் எந்த கருமையத்தில் புகுந்து அதற்கு உள்ளே அமர்ந்து. பொருந்தவே என்பது அதற்கு தக்கவாறு என்று பொருள் கொண்டாலும் எதற்கு தக்கவாறுன்னு நம்ம புரியணும். அதை உள்ளத்திற்கு தக்கவாறு, அது என்ன உள்ளத்திற்கு தக்கவாறு? நமது உயிர் அறிவில் ஒன்றிணைத்து நிக்குமா? உயிர் எப்பவுமே அறிவோடு சேர்ந்திருக்கும். தெய்வம் தான் அறிவு, தெய்வம் தான். அந்த அறிவில் தெய்வம் இருந்தாலும் அது ஒளிந்து கொண்டு இருக்குமா? தெரியாதான். அது அறிய முடியாதபடி ஒளிந்திருப்பவன் யாரு? அந்த அறிவு என்ற தெய்வம் என்று சொல்லப்படுகிற இறைவன் அந்த உயிரில் ஒளிந்திருப்பான். அப்படி இருக்கும்போது அதாவது அதனுடைய பொருள் என்னன்னா மறைந்திருப்பவன் என பொருள் கொள்ள வேண்டும். அப்படி மறைந்துள்ள இறைவன் பொய்யர்கள் உள்ளத்தில் இறைவன் இல்லை என்று நிலையெடுப்பார்கள் அவர்கள். ஏன் அந்த மாதிரி பொய்யர்கள் இறைவன் பொய்யாக கூறுவார்கள்னா அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த உயிரானது அதில் அந்த உயிரினுடைய அம்சம், அந்த அறிவு என்று சொல்லப்படுகிற தெய்வத்தால் அது நிகழ்கிறது. அந்த உயிர் என்பது உயிர் என்ன? விண் என்பதே அது உயிராக இது இருந்து கொண்டிருக்கிறது. தெய்வம் தான் அந்த இதுக்குள்ள இருக்கிறான். அப்ப உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் அந்த உயிரில் ஒளிந்திருக்கிறான்னா தெய்வமே இல்லை என்று சொன்னார்கள் அவர் பொய்யர்கள். பொய்யர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இறைவன் பொய்யர்கள் உள்ளத்தில் இல்லை என்று பொய் கூறுபவர்கள் உள்ளத்தில் எப்படி இறைவன் இருப்பான்? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பொய்யாக இருப்பான் இறைவன், அவர்கள் என்றும் வெளிப்பட மாட்டான் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்ப இறைவன் எப்பொழுதுமே பொய்யர்கள் அவனுக்கு அந்த இறைவன் அதில் அடங்கி இருக்கின்ற அந்த உண்மை அவனுக்கு புரியாது உள்ளத்தில். அப்ப பொய்யர்கள் உள்ளத்தில் இறைவன் இல்லை என்பது அவர்கள் அறிந்த ஒன்று. அதே நேரத்தில் மற்றவர்கள் அறநெறி வலுவா வாழ்க்கை வாழ்பவர் என்றும் அவர்களது உண்மை என்று விளங்குபவன் இறைவன். யார் யார் அறநெறி வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளத்தில் தெரியும். என்ன தெரியும்? உண்மை, அந்த உயிரில் இறைவன் உரைகின்றான் என்று அவர்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே அந்த இறைவன் அங்கு விளங்குகின்றான் என்ற அந்த உண்மையை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்படி அறிந்திருப்பவர்களால்தான் இந்த மாதிரிதான் இப்படி சொல்லிதான் ஆக மெய்யர்கள் உள்ளத்தில் என்றும் மேவுபவன் இறைவன் என்று பொருள் காண வேண்டும். அப்ப பொய்யர்கள் உள்ளத்தில் இறைவன் இல்லை என்பதை அந்த அர்த்தத்துல கொண்டு வரணும். அதுக்கு தகுந்தவதான் என் உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றான் என்று நான் சொல்லுகின்றேன். காரணம், அந்த உள்ளம் என்பது கர்மயம், கர்மயம் என்பது உயிர் சீவன். அந்த உயிரில் இறைவன் இருக்கின்றான் என்று நான் அறிந்த பின்ன அந்த உள்ளத்தை நான் பெற்றிருக்கின்றேன். அதனால் பொருந்தவே அதுக்கு தக்கவாறு நீ என்னை அருள வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தை. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலைந்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உள்ளத்தில் புகுந்து. அருள் விநாயக பெருமானே என்பது இந்த 5 வரிகளினுடைய அர்த்தம். இனி பாருங்க, நிறைய தனக்கு என்ன வேண்டும், நீ என்ன கொடுக்க வேண்டும், நான் எப்படி இருக்கிறேங்கிற நிலையை அருமையா பார்ப்பாங்க. அடுத்த வாரம் அந்த இன்னொரு 5 வரிகளை இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.